சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். 20 சென்டிமீட்டர் அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டைக்கு கனமழை எச்சரிக்கை. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழக்க வாய்ப்பில்லை. சென்னையில் நாளை காலை வரை பலத்த மழை பெய்யும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் கனமழை பெய்து வருவதை அடுத்து அறிவிப்பு. நாளை நடைபெற இருந்த சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி அலுவலகம் உள்ள ரிப்பன் மாளிகை அருகே மழை காரணமாக சாலையில் தேங்கிய தண்ணீர். மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம். சென்னை வேப்பேரியில் சாலையில் தேங்கியுள்ள மழைநீர். தண்ணீரில் வாகனங்களை இயக்க முடியாமல் ஓட்டுநர்கள் அவதி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் கனமழை காரணமாக தேங்கிய தண்ணீர். சாலையில் நீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை பசுமை வழிச்சாலையில் மரம் விழுந்ததில் 2 கார்கள் சேதம். காரில் இருந்த பெண், குழந்தை உள்ளிட்ட பயணிகள் காயமின்றி மீட்பு. சென்னை தியாகராய நகர் பசுல்லா சாலையில் தேங்கிய மழைநீர். வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை வானகரம் அடுத்த வேலப்பன் சாவடியில் மழைநீரில் சிக்கிய வாகனம். சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் பள்ளம் தெரியாமல் வாகனம் சிக்கிய காட்சி.
சென்னை ஆவடி செந்நீர்குப்பம் சாலையில் கனமழையால் பெருக்கெடுக்கும் தண்ணீர். மழைநீருடன் கழிவுநீர் கலந்து ஓடுவதால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் பருவமழை களப்பணியில் அதிகாரிகள் முதல் தூய்மைப் பணியாளர்கள் வரை 22,000 பேர் உள்ளதாக தகவல். 215 இடங்களில் நிவாரண மையங்கள், 77 இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைப்பு. சென்னை எண்ணூரில் 9 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக மாநகராட்சி தகவல். மீட்பு பணிக்காக 103 படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் விளக்கம். கனமழை தொடர்வதால் விழுப்புரத்திலிருந்து சென்னை விரைந்த தேசிய பேரிடர் மீட்பு படை. தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியுள்ள நிலையில் 5 குழுவினர் வருகை. மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 300 வாழை மரங்கள் சாய்ந்து சேதம். சேதங்களை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. டிட்வா புயலால் காவிரி படுகை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்னென்ன? மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. மழையால் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்கள் குறித்த கணக்கெடுப்புகளை தொடங்கி உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்க. தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஆட்சியர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. டிட்வா புயல் காரணமாக வீடுகள், மனித உயிரிழப்புகள், கால்நடை உயிரிழப்புகளுக்கு இழப்பீடுகளை விரைந்து வழங்க முதல்வர் உத்தரவு. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் அறிவுறுத்தல். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். மழை காலத்தில் கண்ட்ரோல் ரூமில் உட்கார்ந்து ஷூட்டிங் நடத்தினால் மட்டும் போதாது. பாதிக்கப்பட்ட மக்களை முதல்வர் நேரில் சந்திக்க வேண்டும் என எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு. ஓட்டேரி நல்லா கால்வாயையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழையால் ஆவடி மாநகராட்சி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மழைநீர். பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் அவதி. திருவள்ளூர் அருகே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. மழைநீரில் சென்ற மாணவர்களை ஜேசிபியில் ஏற்றி உதவி செய்த ஓட்டுநர். கொட்டும் மழையில் விடுமுறை அளிக்காமல் பள்ளி குழந்தைகளை பரிதவிக்க விடுவதா என அன்புமணி ராமதாஸ் கண்டனம். சென்னையில் மாணவர்களின் துயரத்திற்கு ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தல். பழனிசாமி பெரிய தலைவர் அல்ல, அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. கோபிச்செட்டிப்பாளையம் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலர் கடுமையாக விமர்சித்தது குறித்த கேள்விக்கு செங்கோட்டையன் பதில். பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பெரிய தலைவர் அல்ல, நான் அவருக்கு பதில் சொல்ல தேவையில்லை.
சட்டமன்ற தேர்தலையொட்டி விருப்பமனு பெறும் அமமுக டிசம்பர் 10 முதல் 18ஆம் தேதி வரை விருப்பமனு விநியோகிக்கப்படும் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அறிவிப்பு. முதல்வர் மு.க. ஸ்டாலினை நாளை மறுநாள் சந்திக்கிறது காங்கிரஸ் குழு. சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் மதிமுக எம்பி துரை வைகோ சந்திப்பு. திருச்சியில் உலர் துறைமுகம் அமைக்க ஒப்புதல் வழங்க கோரிக்கை. புதுச்சேரியில் விஜயின் சாலை வளத்துக்கு அனுமதி கோரி 3வது முறையாக மனு. ஐஜியிடம் மனு அளித்தார் தவிக பொதுச் செயலர் ஆனந்த். பணிச்சுமை என கூறி உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் பணியில் இருந்த ஆசிரியர் தற்கொலை. பெற்றோருக்கும் சகோதரிக்கும் அழுது கொண்டே பேசி வீடியோ வெளியிட்டு விபரீத முடிவு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முதல் நாளே அமளியுடன் தொடக்கம். எஸ்ஐஆர் வாக்கு திருட்டு குறித்து எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பியதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. अध्यक्ष जी पार्टियां डालनी चाहिए, ये आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है। माननीय सदस्यगणों से मैं सभी से आग्रह करती हूं कि आप सब अपने अपने स्थान पर विराजें। सभी माननीय सदस्य महत्वपूर्ण, आप सदन को चलने दीजिए। தேர்தல் வெற்றியின் ஆணவம் மற்றும் தோல்வியின் விரக்தியை அவையில் வெளிப்படுத்தக்கூடாது. அவைக்குள்ளே அமளி வேண்டாம், வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் எனவும் எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். குடியரசு துணைத் தலைவராக தேர்வான பிறகு முதன்முறையாக மாநிலங்களவைக்கு தலைமை தாங்கினார் சி.பி. ராதாகிருஷ்ணன். நாட்டிற்காக உழைக்க தனது வாழ்வையே அர்ப்பணித்தவர் என பிரதமர் மோடி புகழாரம். வெளிநாட்டிலிருந்து நிதி திரட்டியதில் விதிமீறல் என கூறி கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ். கேரள தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக அமலாக்கத்துறை பரப்புரை தொடங்கியதாக முன்னாள் நிதியமைச்சர் ஐசக் தாமஸ் விமர்சனம். தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 96,560 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 12,070 ரூபாய்க்கு விற்பனை. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற கிளை அனுமதி. மலையில் நேரில் ஆய்வு செய்திருந்த நிலையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு. கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி விழாக்கோலம் பூண்ட திருவண்ணாமலை. நாளை மறுநாள் நடைபெறும் சிகர நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். நாகூர் ஆண்டவர் தர்காவின் கந்தூரி விழா கோலாகலம். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் கலந்து கொண்டு தொழுகை.